அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா சுத்தி நான் நல்லெண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது புதினா உப்பு. புதினா உப்பு பாத்தீங்கன்னா ஒரு 5 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க. நாட்டு மருந்து கடையில மட்டும் தான் கிடைக்கும். உப்பு ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 கிராம் அளவுக்கு நம்ம ஓம உப்பு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம். அடுத்தது இதை நல்லா டைட்டா மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். நல்லா அப்படி குலுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது இயற்கையாவே அது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சூடு வெளியாகி இப்படி நம்ம குலுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா மூணுமே சமமா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு 100% இது பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே குலுங்கி அது பாத்தீங்கன்னா அந்த ஜெல் வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறாங்க, மாயிலை. கொழுந்து மாயிலை வந்து ஒரு 3 எடுத்துட்டு அடுப்புல மிதமா வச்சு அதை சூடு பண்ணிடுங்க. சூடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு வலி தெரியக்கூடாது, அந்த சூடு தெரியக்கூடாத அளவுக்கு நீங்க சூடு இது மாதிரி நீங்க சூடு பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நீங்க வந்து மாயிலை ரெடி பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜெல் ஆயில வந்து நீங்க அதுல தேய்ச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அப்படியே மேஜிக் நடந்துரும். அப்படியே கொஞ்சம் நேரத்துல வலி உடனே சரியாகுங்க. அது மட்டும் இல்ல, அப்படியே மொத்த காலையுமே உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்தை குளு குளு குளுன்னு ஆக்கி சூப்பரா ஒரு ரெமடியா இருக்குங்க. இது கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணணும். இதை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு யூஸ் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மாயிலையை அது கூடவே வச்சு நம்ம இது மாதிரி தேய்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வலி ஈஸியா பறந்து போயிடும். முழங்காலையும் தேய்க்கலாங்க. அதே மாதிரி இல்லாம அந்த காலுடைய முடியிலையும்